உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், சித்திரை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். எனதருமை மேஷராசி என்பர்களே, சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அதுதான் மேஷராசிக்காரர்களுடைய ராசிநாதன் அந்த செவ்வாய் தான். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்க போகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் போகும்போது நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கு பிற்பகலில் சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்கு போறார். நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்க போறார். உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஃபாரின்ல போய் படிக்கணுங்கிற வாய்ப்புகள் மேஷராசி மாணவர்களுக்கு கூடி வரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் தேடினால் வரன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பிசினஸ்ல நல்ல கான்டெக்ட்ஸ் டெவலப் ஆகக்கூடிய அற்புதமான நாள். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் செய்யக்கூடிய அதி அற்புதமான நாள். இந்த நாளில் சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த காலை நேரத்தில் பிசினஸ்ல வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். நல்ல குழந்தை பாக்கியம் குறித்த செய்திகள் உங்க குடும்பத்தில் வரும். மழலை சத்தம் கேட்கக்கூடிய நல்ல நாள். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பிற்பகலில் போகும்போது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிசினஸ் பண்றவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் நல்ல நாள். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு மத்தியான நேரமே உட்கார போறார். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும். பேங்க்ல எஃப்டியில் பணம் போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு நல்ல கிரகங்கள் இருந்தால் போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அந்த புண்ணியம் தக்க சமயத்தில் நமக்கு உதவும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு அதைத்தான் சொல்றோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தொழிலில் வளர்ச்சி, உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே வளர்ச்சி, எஜுகேஷன்ல முன்னேற்றம் என்று ஆகச்சிறந்த ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும். பெண்கள் இன்றைக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் நல்ல நாளாக இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வருமானமும் வருது. பேச்சுவார்த்தைகள், முக்கியமான முடிவுகள், முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல வருமானம் பெருகும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு நல்ல நாள். ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அறிவு இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலையும் இருக்கார், தனஸ்தானத்திலும் இருக்கார். நினைத்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வெற்றி வருது அப்படின்னா அந்த நாள் யோகமான நாள் இல்லையா? 2வது இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல தன வருமானத்தை கொடுக்க போறார். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போறார். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இது மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலை மாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். அதே போல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பரபரப்பாவே நீங்க செயல்படுவீங்க. உங்கள் செலவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். படிக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன ஒர்க் உங்களுக்கு நீ இருக்கோ நல்ல அந்த ஒர்க்கை முடிச்சு அந்த படிப்பை நல்லபடியாக படித்து உங்கள் டீச்சர்ஸ்ட்டு நல்ல பேர் வாங்க போறீங்க. பாராட்டும் புகழும் தேடி வரும் நல்ல நாள். கொஞ்சம் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்திலும் இருக்கார், விரயத்திலும் இருக்கார். காலை நேரத்தில் நல்ல லாபம் வரும். சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிந்தனை பண்ணி செயல்பட்டால் அதில் பெரிய வெற்றிகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை விஷயங்களில் நல்ல ப்ரமோஷன் செய்தி தேடி வரும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் அமையும். புதிய வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆக மொத்தம் இது மிகச்சிறந்த நாளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்நாள் அமைகிறது. இந்த நாளில் சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்து சரியா வேலை கிடைக்கலையும் கவலைப்பட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தரப்போறார். 11ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் இன்றைக்கு வந்த பிறகு உங்கள் வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷனுக்கு காத்திருக்கக்கூடிய சீனியர்ஸுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. அதே மாதிரி பிஸ்னஸில் நிறைந்த லாபம் வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கைகூடி வருது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல பெயரும் புகழும் இன்னைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எல்லா காரியங்களிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எனது அருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் உட்கார்றார். தர்மஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்த புண்ணிய செயல்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும். ஒரு வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ண போறீங்களா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அந்த ஹையர் எஜுகேஷன் திருப்தியாக அமையும். அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இன்னைக்கு இருப்பாங்க. அதே போல் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் இது வரைக்கும் நீங்கள் சரியான பிஸ்னஸே இல்லை, நிலைத்த பிஸ்னஸ் வேணும் கேட்குறவங்களுக்கு நிலைத்த பிஸ்னஸ் அமையக்கூடிய யோகம் இருக்கு. சராசரி மனிதர்களை விட ஒரு நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக இன்னைக்கு நீங்கள் திகழ போறீங்க. எல்லா காரியங்களிலும் வெற்றி இருப்பதனால் இது மகிழ்ச்சியான நாள். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு காலை பொழுது கம்முன்னு இருந்தால் மாலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அட்டமத்தில் சந்திரன் போகிறார் காலையில், மத்தியான நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். அதுவே முக்கியமான செயல்கள் எல்லாம் மத்தியானத்துக்கு பிறகு செய்யணும். அந்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் சந்தோஷம் வரப்போகிறது. தாய் தகப்பனிடமிருந்து நல்ல செய்திகள் சேரும். இந்த நாளில் உங்கள் பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சிக்குரிய செய்தி, அடுத்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, அடுத்து ஒரு நல்ல செய்தி வருதுங்கிறதெல்லாம் மத்தியானம் அந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. பெண்களுக்கு இன்றைய பிற்பகல் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நல்ல பொழுதாக உங்களுக்கு அமைகிறது. எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு காலை பொழுதுல முக்கியமான வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சுக்கணும். இந்த காலை பொழுது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு தரும், உங்களுடைய படிப்பில் நல்ல வளர்ச்சியை தரும், கல்யாண செய்தியை கொண்டு தரும், எல்லாம் இருக்கு. மத்தியான நேரத்தில் அமைதியாக இருக்கணும், தெய்வ நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி அமைதியாக இருந்தால் மாலை பொழுது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கு இரவு நேரத்து பயணங்களை மீனராசிக்காரங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுவதற்கு காலையில் நீங்கள் எல்லா செயலையும் செய்யுங்க, மாலை பொழுதிலே அமைதியாக இருங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமையும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.